தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் சேப்பாக்கம் பகுதியில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூவத்தை பத்தி பேசுறோம், குப்பை கூலங்களை பத்தி பேசுறோம், சுத்தம் சுகாதாரம் இல்லை, இதை பத்தி தான் நாம பேசுறோம். திமுக ஆட்சியில் இருந்தப்போ ஸ்டாலினும் கலைஞர்கள் என்ன சொன்னாங்க? சிங்கார சென்னையாக மாற்ற போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே அவங்க மேயர் சொல்றாரு, சிங்கப்பூர் சிட்டிக்கு இணையாக சென்னையை உருவாக்குவோம். நான் என்ன சொல்றேன், நீங்க சென்னையை சிங்கார சென்னையாகவும் ஆக்கல, சிங்கப்பூர் சிட்டியாகவும் ஆக்கல, மக்களுக்கு பயன்படக்கூடிய சிம்பிளா ஆனா அதே சுகாதாரமான சிட்டியாக முதல்ல நம்ம கேப்டன் நிச்சயமாக அவரது ஆட்சி காலத்திலே கொண்டு வருவார் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொய் வாக்குறுதிகளை சொல்லியே மக்களை ஏமாற்றிய ஆட்சியை செய்தவர்கள் திமுக அதிமுக. ஆனா கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போறோமோ அதை தான் சொல்வோம், சொன்னதை நிச்சயம் செய்வோம். அதுதான் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். அதே போல இன்னைக்கு பாருங்க, இங்க வேட்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க இவங்க பதிலா அவங்க கட்சி சார்பா அவங்க தலைவர்களே அந்த இடத்துல போட்டி போடுகிறார்கள் என்று நினைச்சு நீங்கள் அத்தனை பேருமே நமது கூட்டணி வேட்பாளர்களுக்கு போட்டி போடணும், நீங்க ஓட்டு போடணும். இப்ப தேமுதிக சேர்ந்த 3 பேர் இங்க நிக்கிறாங்க. அவங்க மூஞ்சில நீங்க பார்க்க வேண்டியது யார்? நமது கேப்டனை தான் நீங்க பாக்குறீங்க. 104 தொகுதியிலுமே நமது கேப்டன் தான் அங்கு போட்டி போடுகிறார். அது போல மதிமுக போட்டி இடத்துல அண்ணன் வைகோவை பாருங்க. அதே போல தமாக போட்டி போடுற இடத்துல ஐயா ஜி.கே. வாசனை பாருங்கள். அதே போல சிபிஎம் சிபிஐ கட்சிகள் போட்டி போடுகின்ற இடத்தில் ஐயா ஜி. ராமகிருஷ்ணனையும் முத்தரசனையும் பாருங்கள். ஏன்னா அந்தந்த தொகுதியில் அந்தந்த தலைவர்கள் போட்டி போடுகிறார்கள் என்று மக்கள் நீங்கள் சிந்திச்சு வாய்ப்பு தர வேண்டும். அதே போல இப்ப வருகின்ற கருத்து கணிப்புகளை பற்றி நீங்க யாரும் பயப்படாதீங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கோட்டை முதல் குமரி வரையும் சொல்வாங்க. ஆனால் என்னுடைய பிரச்சாரம் குமரியில் ஆரம்பித்து இன்றைக்கு கோட்டையிலே என்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்ய போகிறேன். அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து வேட்பாளர்களையும் சந்திச்சுட்டு இறுதியாக இன்றைக்கு சென்னையில் உங்க முன்னாடி நின்று பேசுறேன். முதல்ல நம்ம கூட்டணியை